வணக்கம் சார். என் பேர் அந்தோனிராஜ். நான் ஒரு மாற்றுத்திறனாளி தான். நான் இதுமாதிரி கவர்மெண்ட்டில் எந்த சலுகையும் ரொம்பலாம் எதிர்பார்த்ததே கிடையாது. நான் படிக்கிற பிள்ளை என் பொண்ணு. இவங்க 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு மார்க்கு. இவங்க பேர் தர்ஷினி. இங்கே மடப்புறத்தில் நகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் தான் படித்தாங்க. பஞ்சாயத்து போர்டு முனிசிபாலிட்டி ஸ்கூல் தானேப்பா, முனிசிபாலிட்டி ஸ்கூலில் படித்தாங்க. இவங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தோம். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இவங்க மாடர்ன் ஸ்கூலுக்கு சேர்றதுக்கு தான் எங்களோட விருப்பமே. அதனாலேயே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதுமாதிரி ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. 471 மார்க்கு, 473 மார்க்கு 10th. ஆனால் இவங்களோட கம்மியான குறைந்தபட்சம் 93 மார்க் கம்மியாக இருக்கிற பையனை தேர்ந்தெடுத்தாங்க. அதை நாங்கள் போய் கேட்டப்போ அதை என்ன சொன்னாங்கன்னா, கேஸ்ட் படிப்பா அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க. சரின்னு வந்துட்டோம். உங்களுக்கு ஒரு வேளை செகண்ட் லிஸ்ட்டில் வந்தாலும் வரும், வெயிட் பண்ணுங்கன்னாங்க. செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தோம்னா இவங்க பிசி தான். அதே பிசியில் இன்னொரு பையனும் எடுத்திருக்காங்க. ஆனால் இதே விட 9 மார்க்கு கம்மியாக இருக்கிற பையனையும் எடுத்திருக்காங்க. அதையும் நாங்கள் போய் 2வது மாதம் சிஓ ஆஃபீஸில் போய் கேட்டோம். சார் இப்போ கேஸ்ட் படின்னு சொன்னீங்க, அதையும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் எடுக்கிறப்ப அப்படி பார்த்தீங்கன்னாலும் இவங்களுக்கு செகண்ட் மார்க் எடுத்தவங்க எஸ்சியில் வராங்க. அவங்கள ஏன் தேர்ந்தெடுக்கலன்னு கேட்டதுக்கும் அது சரியான பதில் இல்லை. இப்போ 3வது மனு கொடுக்க வந்திருக்காங்க. 2 மனு கொடுத்து இதோட ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் சென்னைக்கு 1100 அடித்து கேட்டப்ப இங்கே சுகப்பரியா சிஓ ஆஃபீஸில் இருக்காங்க, அவங்க தான் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நீங்கள் எந்த வாரமாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிட்டாங்க சார். இது வரைக்கும் இவங்க தேசிய திறனாய்வு தேர்வில் எழுதி எக்ஸாமில் பாஸ் ஆகி சென்னை அழைச்சிட்டு போய் அங்கே ஒரு வாரம் தங்க வச்சு எல்லா செலவுமே கவர்மெண்ட் செலவு தான் பண்ணாங்க. ஆந்திராவுக்கு அழைச்சிட்டு போனாங்க. சீவலை கொட்டாவில் அழைச்சிட்டு போய் அங்கே சுற்றி காமிச்சு ராக்கெட் விடுற இடத்தெல்லாம் காமிச்சாங்க. ஐடி பார்க் அழைச்சிட்டு போனாங்க, அதையும் காமிச்சாங்க. ஆனால் அந்த பணம் மட்டும் வருஷத்துக்கு 12,000 ரூபா வீதம் இவங்களுக்கு வயரில். ஆனால் இவங்களோட எக்ஸாம் எழுதின பொண்ணுக்கு, திருச்சியில் எக்ஸாம் எழுதுகிற பொண்ணுக்கு பணம் ஏறுது. அவங்கள்ட்ட நான் ஃபோன் அடித்து கேட்டோம், இதுமாரி எனக்கெல்லாம் ஏறுது பையன், உனக்கு ஏறல. ஆனால் அந்த பொண்ணே கேட்குறாங்க. அது கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க? அது கேட்டதுக்கு சில பேருக்கு ஏறலாம், சில பேருக்கு ஏறாமலையும் போகலாம். இது நாங்கள் அனுப்புறது கிடையாது, மத்திய கவர்மெண்ட் அனுப்புறது. அதனால சில பேருக்கு ஏறி இருக்கலாம், சில பேருக்கு ஏறாமலும் போகலான்றாங்க. இப்போ என்ன சொல்றீங்க? இப்போ என்ன சொல்றாங்க? இப்போ எங்க வந்தீங்க? இப்போ 3வது போன வாரம் கலெக்டர் சார் இல்லாதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சிஓ ஆஃபீஸில் ஒருத்தவங்களை கூப்பிட்டு கொடுத்தாங்க மனுவை. இது என்னன்னு பாருங்கம்மா, 3வது மனு கொடுக்கறதுக்குள்ள ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க, எதனால இவங்களை ரிஜெக்ட் பண்ணீங்க, அதுக்கு ஒரு காரணத்தை அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க பாட்டு பேஸ்டா அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, படிப்பு வீணாயிட போகுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மாடர்ன் ஸ்கூல்ல போய் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏப்பா படிப்பு வீணாப்பட போகுது, நீங்க கொண்டு போய் வேற ஸ்கூல்லையா சேருங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்களை கொண்டு போய் வேற ஸ்கூல்ல சேர்க்க சொல்றீங்களே, அப்ப கம்மியான மார்க் எடுத்துக்கணும்னா இல்லப்பா கல்வித்துறையில கொடுத்தது நான் சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, குறைஞ்ச மதிப்பெண் எடுத்தவங்க இந்த பார்த்து பாய்ஸ் அதிகமா எடுத்திருக்காங்க, அதனால அவங்களெல்லாம் தேர்த்து கொண்டுட்டு வாங்கன்னு சொன்னதா சொல்றாங்க.